Hello everyone, welcome to Physisorption Study Center. In the video, we will UGT Chemistry Unit 6 Colloids, Surface Chemistry and Electrochemistry. This is Surface Chemistry Part 1 video. We last class colloids final topic applications of colloids and colloids la keta UGT questions la paathundom. Ipo indha video nama enna pannalana surface chemistry start pannalam. So surface chemistry abina enna pathina first namoda substance irukka, நம்ம chemical substance irukka. So அந்த இது வந்து ஒரு crystal னா வெச்சுக்கோங்களே, இது ஒரு crystal lattice. ஸோ நம்மளுடைய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோடைய சர்ஃபேஸ் மேற்பரப்பு, அந்த மேற்பரப்பில் நடக்கிற இது சர்ஃபேஸ்னு சொல்லுவோம், இதுவும் சர்ஃபேஸ்னு சொல்லுவோம், இங்கே சர்ஃபேஸ் சொல்லுவோம், இது சர்ஃபேஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அவுட்டர் சைடில் நடக்கிற கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஃபினோமெனா பற்றி படிக்கிறது தான் நம்மளோட சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. ஸோ சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷனா என்ன, அட்சார்ப்ஷனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அப்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா அது நம்ம சின்ன வயசுலேருந்தே அதை நம்ம பார்த்துட்டு வந்த டாபிக் தான் அப்சார்ப்ஷன். ஸோ அப்சார்ப்ஷன் என்ன, நம்ம ஒரு பொருளை வந்து போட்டோம்னு சொன்னால் அது ஃபுல்லாகவே அந்த பொருளை வந்து எல்லாம் உறிஞ்சிக்கும். ஸோ அதை நான் அப்சார்ப்ஷன் சொல்லுவோம். வேறஸ் அட்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா அட்சார்ப்ஷன் வந்துட்டு அந்த சர்ஃபேஸ், இப்போ தான் சொன்னேன் சர்ஃபேஸ் சொன்னேன்னா, ஸோ நான் இதை தான் வந்து சர்ஃபேஸ் சொன்னேன், இந்த டார்க்காக பண்ணியிருக்கேன் பாருங்க, இது சர்ஃபேஸ். ஸோ இந்த சர்ஃபேஸில் மட்டும் அது வந்து ஸ்டிக் ஆகுதுன்னு சொன்னால் அதுதான் நம்ம அட்சார்ப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ போர்டு ரப் பண்ணுவோம்ல, ஸ்பஞ்சுலாம் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்பஞ்சு எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு தண்ணி கொஞ்சமாக ஃப்ளோரில் ஊற்றி லைட்டாக சும்மா வச்சு எடுத்துடும். ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் அது மேலே வச்சு எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும், அந்த தண்ணி வந்துட்டு அந்த ஸ்பாஞ்சோட லேயரில் அந்த சர்ஃபேஸ் மட்டும் உறிஞ்சிருக்கும், அது ஃபுல்லாகவே உறிஞ்சிருக்காது. வேறஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து அந்த ஸ்பாஞ்ச் அப்படியே உள்ளுக்குள்ளே போட்டுட்டு அப்புறம் வந்தீங்கன்னு சொன்னால் அது என்ன ஆகும், அந்த ஸ்பஞ்சுக்குள்ளே ஃபுல்லாக வந்து வாட்டர் இறங்கியிருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன். அந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பல்க்கு ஃபுல்லாகவே அந்த வாட்டர் உள்ளே போயிருக்கா, ஸோ அந்த மாதிரி நம்ம அப்சார்ப்ஷனும். வேறஸ் அந்த சர்ஃபேஸில் மட்டும் உறிஞ்சப்பட்டிருக்கு, ஒட்டி இருக்குன்னு சொன்னால் அதை நம்ம அட்சார்ப்ஷனும் சொல்லுவோம். ஓகே, இப்போ அதோட டெஃபினேஷன் பார்க்கலாம். Adsorption is the process where atom, ion and molecules form from a gas, liquids or dissolved solids. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, நம்ம கேஸ், லிக்விட்ஸ் ஆர் டிசால்வ்டு சாலிட்ஸ் இது எது வேணா இருக்கலாம், இது வந்துட்டு நம்மளோட சர்ஃபேஸ் மேலே அதர் ஒட்டுச்சுன்னு சொன்னால் அங்கே தான் அதுதான் நம்ம அட்சார்ப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட் கிரியேட்ஸ் அ தின் ஃபில்ம் ஆஃப் மாலிகுல்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க, ஒரு தின் ஃபில்ம் போல் இருக்கும். அது வந்து ஒட்டியிருக்கும் இல்லையா நம்ம சர்ஃபேஸ் மேலே, அது அழகாக ஸ்டிக் ஆகிருக்கும். அது எப்படி இருக்கும்னா ஒரு தின் ஃபில்ம் மாதிரி ஒரு லேயராக அது ஃபார்மேஷன் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், இதை ஒரு எக்ஸாம்பிள், இந்த இமேஜ் பாருங்கள், இது வந்து நம்முடைய சப்ஸ்டன்ஸ். ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ் மேலே இது வந்து இந்த சப்ஸ்டன்ஸ் மேலே மட்டும் இந்த மாலிகுல்ஸ் வந்துட்டு உங்க ஒட்டியிருக்கு. ஸோ இதுக்கு பேர் நம்ம அட்சார்ப்ஷன் சொல்லுவோம். வேறஸ் இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு நம்மளோட சப்ஸ்டன்ஸுக்கு மேலே ஒட்டியிருக்கு, உள்ளுக்குள்ளேயும் வந்துட்டு அந்த மாலிகுல்ஸ் உள்ளே இறங்கியிருக்கா, இதுக்கு பேர் தான் நம்ம அப்சார்ப்ஷன் சொல்லுவோம். இப்போ அட்சார்ப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 டேர்ம் தெரிஞ்சுக்கணும், அட்சார்பேட் அண்ட் அட்சார்பென்ட். அட்சார்பேட் அண்ட் அட்சார்பென்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, an adsorbent is a solid or liquid material that provides a surface. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம அட்சார்பென்ட் என்ன பண்ணுமா, that provides a surface for that molecules to stick in. நம்ம இப்போ சொன்னோமா நம்மளுடைய சப்ஸ்டன்ஸும் சொன்னோம். ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ்க்கு மேலே தான் வந்துட்டு மாலிகுல்ஸ் அப்சர்வ் ஆகுதுன்னு இப்போ தான் பேசியிருந்தோம். இப்போ இது இருக்கு இல்லையா, இந்த மேலே இருக்க ஒரு சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், அட்சார்பென்ட்னு சொல்லுவோம். வேறஸ் இங்கே இருக்குல்ல இந்த இது அட்சார்பென்ட்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாலிகுல்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே ஸ்டிக் ஆகுது, இது மேலே வந்து ஸ்டிக் ஆகுது இல்லையா, அதுதான் நம்ம அட்சார்பேட்னு சொல்லுவோம். இந்த மாலிகுல்ஸ் பாருங்க, இதை வந்து அட்சார்பேட் சொல்லுவோம். Okay, an adsorbent is the substance such as gas, liquids or dissolved solid that gets attracted and others to the surface. அது என்ன பண்ணும், அது அட்ராக்ட் ஆகி அந்த சர்ஃபேஸ்ல ஸ்டிக் ஆகிடும், அது பேர் நம்ம அட்சார்பேட்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இது ஞாபகம் வச்சுக்க ஒரு சின்ன டெக்னிக்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்சார்பென்ட்ல பாருங்க பின்னு இருக்கா, நீங்கள் அதை எப்படி ஞாபகிக்கலாம்னா பெட்டு ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ பெட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பெட்டை வந்துட்டு அது மேலே வந்து நம்ம தூங்குறதுக்காக யூஸ் பண்ணிப்போம் இல்லைங்களா. ஸோ அது மேலே தான் நம்ம படுத்து தூங்குவோம். ஸோ அது வந்து எப்படி நமக்கு ஒரு குஷன் எஃபெக்ட் மாதிரி இருக்குமா. ஸோ இப்போ அந்த பெட் தான் நம்மளுடைய அட்சார்பென்ட். ஸோ அந்த அட்சார்பென்ட் மேலே தான் வந்து மாலிகுல்ஸ்லாம் வந்து படுத்து தூங்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ அட்சார்பென்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து இட் ப்ரொவைட்ஸ் அ சர்ஃபேஸ், வேறஸ் அட்சார்பேட் வந்துட்டு அந்த சர்ஃபேஸ் மேலே அது வந்து ஸ்டிக் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அட்சார்பென்ட் பாருங்க, ஆக்டிவேட்டட் சார்கோல், அனிமல் சார்கோல், ஆக்டிவேட்டட் சார்கோல், அனிமல் சார்கோல், சிலிக்கா ஜெல், அலுமினா, பிளாட்டினம், பலேடியம், நிக்கல், கிளே, காட்டன் அண்ட் கொரல் பார்ட்டிகல்ஸ். ஸோ யூஸ்வலி உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா,
ஸோ இந்த மெட்டல்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகிடும். ஸோ அட்சார்பென்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு கிளான்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். இந்த சிலிக்கா ஜெல் அண்ட் இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் அண்ட் இந்த அலுமினா இதெல்லாம் வந்து கம்பல்சரி ஞாபகம் வச்சுருக்கணும் இங்கேருந்து இது வரைக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அட்சார்பேட். ஸோ அட்சார்பேட் வந்துட்டு இப்போ தான் சொன்னோம், அந்த சர்ஃபேஸ் மேலே ஸ்டிக் ஆகிறது எல்லாமே அட்சார்பேட்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலி அட்சார்பேட்ஸில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கேஸஸாக இருக்கும் அண்ட் வாட்டர் வேப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு அட்சார்பேட்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ இங்கே பாருங்கள், அமோனியா, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, இது எல்லாமே கேஸா அண்ட் வாட்டர் வேப்பர். நீங்கள் இந்த எக்ஸாம்பிள்ஸ் வரைக்கும் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டைஸ் ஃப்ரம் சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன்ஸ் டைஸில் இருக்குல்லையே அதுவுமே நம்ம அட்சார்பேட்னு சொல்லுவோம். பேட் ஸ்மெல்லிங் மாலிகுல்ஸ் ஃப்ரம் ஏர். ஸோ பேட் ஸ்மெல்லிங் மாலிகுல்ஸ் ஃப்ரம் ஏர்னா இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ்வலி நம்ம வந்துட்டு இந்த பாத்ரூமில் வாஷ்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஓடோனல் எல்லாம் போடுவோம் இல்லைங்களா. ஸோ ஓடோனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓடோனல் போடுவோம், இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து சார்கோல்லாம் கூட முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சார்கோல்ன்றது என்னென்னா இது வந்து ஒரு அட்சார்பென்ட். ஸோ நம்மளோட சார்கோல் வந்துட்டு அட்சார்பென்ட். அது என்ன பண்ணுன்னா நம்மளோட ஏரில் இருக்க பேட் ஓடரை வந்துட்டு அது உள்ளுக்குள்ளே இழுத்து அதை வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதன் மூலிமா அந்த நம்மளுடைய பேடான ஒரு ஸ்மெல்லை வந்து அது ப்ரிவெண்ட் பண்ணுமா. ஸோ அதுதான் இங்கே கான்செப்ட். ஆக்சுவலி நம்ம சார்கோல் என்ன பண்ணோம், சார்கோல்ன்றது அட்சார்பென்ட். நம்ம பேட் ஸ்மெல்லிங் மாலிகுல்ஸ் வந்துட்டு காற்றுல கலந்துருக்கு. நம்ம இந்த வாஷ்ரூமில் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் இருக்குமா. ஸோ அந்த பேடான ஓடர்லாம் என்ன பண்ணுன்னா இந்த சார்கோல் வந்துட்டு இழுத்து வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு அந்த ஏரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பியூரிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்சார்ப்ஷன் கான்செப்ட் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு. இப்போ இது ஒரு காம்பினேஷன் மாதிரி பாருங்களேன். ஸோ இங்கே பாருங்கள், இது அட்சார்பென்ட், இது அட்சார்பேட். ஸோ அட்சார்பென்ட் பாருங்கள், நம்ம சார்கோல் இருக்குது. ஸோ சார்கோல் மேலே அமோனியா கேஸு ஸ்டிக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிலிக்கா ஜெல் வந்துட்டு இது வந்து அட்சார்பென்ட். ஸோ இந்த அட்சார்பென்ட் மேலே யார் ஸ்டிக் ஆவான்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பர் ஸ்டிக் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பிளாட்டினம் மெட்டல் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிளாட்டினம் கிறிஸ்டல் இருக்கா. ஸோ இந்த கிறிஸ்டலில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா நம்மளுடைய ஹைட்ரஜன் கேஸு ஸ்டிக் ஆகும். அனிமல் சார்கோலில் பார்த்தீங்கன்னா கலரிங் மேட்டர் ஃப்ரம் சுகர் சொல்யூஷன். இந்த அட்சார்பென்ட்ல இந்த அட்சார்பேட் ஸ்டிக் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்கோல், நான் இப்போ தான் சொன்னேன். ஸோ சார்கோல் பார்த்தீங்கன்னா அது இட் ஃபேமஸ் ஃபார் பேட் ஆர்டர் மாலிகுல்ஸ். ஸோ அந்த பேட் ஆர்டர் மாலிகுல்ஸை வந்துட்டு அதை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணி அதை வந்து அந்த இடத்த வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ இங்கே தான் நம்ம சார்கோல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ், இது பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்சார்ப்ஷன். ஸோ நம்ம அப்சார்ப்ஷன் பற்றி பேசிட்டோம். இப்போ அப்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னது தான், நம்மளோட அந்த ஸ்பஞ்சை வந்து ஃபுல்லாக பக்கெட்குள்ளே போட்டுட்டோன்னு சொன்னால் அது ஃபுல்லாக உறிஞ்சிருமா. அது சர்ஃபேஸ்னும் சரி உள்ளுக்குள்ளும் சரி ஃபுல்லாகவே அந்த ஈரமாயிடும். ஸோ அதுதான் நம்ம அப்சார்ப்ஷன் சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் இஸ் அ பல்க் ஃபெனோமெனன். இது ஞாபகம் வச்சுக்கணும். அப்சார்ப்ஷன் இஸ் அ சர்ஃபேஸ் ஃபெனோமெனா. ஸோ அப்சார்ப்ஷன் சொன்னாங்கன்னா அது நீங்கள் சர்ஃபேஸ் ஃபெனோமெனான்னு சொல்லணும். இது வந்து அப்சார்ப்ஷன். whereas absorption பார்த்தீங்கன்னா it is a bulk phenomena where a substance penetrates and dissolves completely into the volume of another medium. அதுதான் பாருங்க, penetrate into another medium சொல்றாங்களா. ஸோ another mediumன்றது என்னது, நம்மளோட absorbent தான் சொல்றாங்க. spreading uniformly throughout the liquid or solid. அது வந்து யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் ஆகும் அண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக பெனட்ரேட்டும் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் என்னோட அப்சார்ப்ஷனோட டெஃபினேஷன். இதோட டிஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ அப்சார்ப்ஷன் பாருங்க, நான் இப்போ சொன்ன அதே தான். இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, அப்சார்ப்ஷன் இஸ் டிஃபைன்ட் as phenomena in which atom molecules ions adhered to the surface of the adsorbent. ஸோ இங்கே வந்து இந்த அப்சார்ப்ஷனில் நம்மளோட சர்ஃபேஸில் ஸ்டிக் ஆகியிருக்கும். வேற அப்சார்ப்ஷனில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு சோக் ஆயிரும் கம்ப்ளீட்லி. நம்மளுடைய அப்சார்பேட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி அந்த சப்ஸ்டன்ஸ்குள்ளே போச்சுன்னு சொன்னால் அது அப்சார்ப்ஷன் சொல்லுவோம். இது வந்து சர்ஃபேஸ் ஃபெனோமெனா, இது வந்து பல்க் ஃபெனோமெனா. நம்மளோட அப்சார்ப்ஷன் வந்து பல்க் ஃபெனோமெனா. நெக்ஸ்ட், த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த absorbent is not uniform. It decreases from the surface to the bottom of the absorbent. ஸோ கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இது இங்கே யூனிஃபார்மாக இருக்காது. ஆமாம் தானே, நம்ம அப்சார்ப்ஷன் நடக்கும் ஒன்லி சர்ஃபேஸில் மட்டும்தான் நம்மளுடைய அந்த மாலிகுல்ஸ் வந்துட்டு அது ஸ்டிக் ஆகிருக்கும். ஸோ அதனால் அந்த கான்சன்ட்ரேஷன் யூனிஃபார்மாக இருக்காது. வேற அப்சார்ப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே யூனிஃபார்மாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இப்போ சொன்ன அந்த ஸ்பஞ்சை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே இதாக ஸ்பஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து நான் ஃபுல்லாக நான் போட்டேன் அப்படின்னு சொன்னால் பக்கெட் ஃபுல்லாக வாட்டர் இருக்குன்னு சொன்னால் இது உள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால் ஃபுல்லாமே வந்து அந்த வாட்டர் அழகாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ யூனிஃபார்மாக அங்கே இருக்கும். த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஸ்டடிலி இன்க்ரீசஸ் அண்ட் ரீச்சஸ் ஈக்லிபிரியம்.
ஸோ அப்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து இனிஷியலி ரொம்ப வேகமாக இருக்கும் அந்த அப்சார்ப்ஷன் ப்ராசஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போக போக அது வந்து ஈக்லிபிரியம் ஸ்டேட் அடையும். ஸோ இதுக்கான டெஃபினிஷன் நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இதோட ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ரேட்னா என்ன, ஸ்பீடுன்னு தானே சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அப்சார்ப்ஷனுடைய ஸ்பீடு எவ்வளோ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இது யூனிஃபார்மாக தான் நடக்கும். ஏன்னா இந்த ஸ்பாஞ்ச் இருக்கா, இங்கே வந்து வாட்டர் வந்து மெல்ல பெனட்ரேட் ஆகி உள்ள போகணுமா, அது வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடில் தான் மெல்ல உறிஞ்சப்படும் வாட்டர். இந்த மாதிரி யூனிஃபார்ம் ஸ்பீடில் தான் அது உறிஞ்சப்படும். வேறஸ் இங்கே அப்சார்ப்ஷனில் பார்த்தீங்கன்னா அது வந்து இனிஷியலே வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் கொஞ்சம் நேரம் போக போக அது ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் கொஞ்சம் ஸ்லோவாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் வந்துட்டு எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். இது இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். அப்சார்ப்ஷன் வந்துட்டு எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ், வேறஸ் அப்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா இது எண்டோதெர்மிக் ப்ராசஸ். எக்ஸாம்பிள்ஸ்: அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் வேப்பர்ஸ் ஆன் சிலிக்கா ஜெல் இன் ஏர் கண்டிஷனர். ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷனோட எக்ஸாம்பிள். அப்சார்ப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் இன் அ ஸ்பஞ்ச். ஓகேங்களா, சரி, ஓகே. இப்போ நம்ம அப்சார்ப்ஷன் டிஃப்ரென்ஸ் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா இன்டர்ஃபேஸ். நம்ம புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த டேபிள் காலம் கீழே வந்துட்டு இன்டர்ஃபேஸ், சாப்ஷன் அண்ட் அக்யூலேஷன் சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னு பார்த்துக்கலாம். ஓகே, இன்டர்ஃபேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ் கூட பார்த்துருந்தோம், அந்த எமல்ஷனில் வந்துட்டு வாட்டர் இருக்கும், ஆயில் இருக்கும், அது தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுமா, செப்பரேட்டடாகவே இருக்கும்னு சொல்லுமா. ஸோ அதே தான். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கப்பில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வாட்டர் ஊற்றிக்கோங்க. 10 ml வாட்டர் ஊற்றுனீங்கன்னா 10 ml ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ ஊற்றணும்னு சொன்னாக்கா நமக்கு அடியில் வாட்டர் இருக்கும், மேலே வந்துட்டு ஆயில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு லேயர் மாதிரி செப்பரேட்டாக இருக்கும். அந்த லேயர் பேர் தான் நம்ம இன்டர்ஃபேஸ் சொல்லுவோம். ஸோ அந்த லேயர் பார்த்தீங்கன்னா விச் செப்பரேட்ஸ் எனி டூ ஃபேஸ். ஸோ எனி டூ ஃபேஸாக இருக்கட்டும், அது வந்து ஒரு 2 இதுவாக வந்து பிரிக்கிறது தான் நம்ம இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்ஷன். ஸோ சாப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் நம்ம அப்சார்ப்ஷன் சொல்லுவோமா. ஸோ இந்த அப்சார்ப்ஷனில் பாருங்கள், இதுலேயும் ஒரு சாப்ஷன் வேர்டு இருக்குது அண்ட் இதுலேயும் ஒரு சாப்ஷன் வேர்டு இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ரெண்டும் சேர்ந்து நடந்துச்சுன்னு சொன்னால் இதுதான் நம்ம சாப்ஷன் அப்படின்னு நம்ம ஃபினாமினா பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளோட சாப்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சர்ஃபேஸ்லேயும் நடந்திருக்கு அண்ட் உள்ளுக்குள்ளேயுமே நடந்திருக்கு. நம்ம சர்ஃபேஸ்லையுமே நமக்கு அது வந்து உறிஞ்சப்பட்டிருக்கு அண்ட் உள்ளுக்குள்ளேயுமே உறிஞ்சப்பட்டிருக்கு. இது நம்ம சாப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சைமல்டேனியஸ்லி நடந்துச்சுன்னு சொன்னால் அது அந்த நேம் பேர் தான் நம்ம சாப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் அக்யூலேஷன். ஸோ இந்த அக்யூலேஷன் பார்த்தீங்கன்னா இது இட் ரெஃபர்ஸ் டு ட்ராப்பிங். என்ன பார்த்தீங்கன்னா ட்ராப்பிங் ஆர் அப்சார்ப்ஷன் ஆஃப் அ கேஸ் ஆர் ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் வித்தின் த பல்க் ஆர் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ சாலிட், டிபிக்கலி அ மெட்டல். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த அக்யூலேஷன் சொன்னாக்கா இது எதை மெயின் பண்ணுதுன்னா மோஸ்ட்லி ஃபார் மெட்டல்ஸ். நம்மளோட மெட்டல் லேட்டிஸ் இருக்குது, அந்த மெட்டல் லேட்டிஸ்குள்ளே நம்மளுடைய பார்ட்டிகல்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே ட்ராப் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் மெட்டல் லேட்டிஸ். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இமேஜ் தான் வந்து மெட்டல் லேட்டிஸ். இந்த மெட்டல் லேட்டிஸ்குள்ளே இந்த பாருங்க, இந்த ஒரு பார்ட்டிகலாக இருக்கட்டும், இந்த பார்ட்டிகலாக இருக்கட்டும், இந்த பார்ட்டிகலாக இருக்கும், இந்த 3 பார்ட்டிகளும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போய் ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ ட்ராப் ஆனதால் இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, அக்யூலேஷன் சொல்லுவாங்க. It most commonly describes the gas molecules becoming embedded inside the crystality. ஸோ இது வந்து இந்த உள்ளுக்குள்ளே ட்ராப் ஆயிருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்ம யூஸ்வலாக கேஸ் மாலிகுல்ஸ் தான் உள்ளுக்குள்ளே போய் எம்பெண்ட் ஆகும் சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெட்டல் கிறிஸ்டலில் ஒரு கேஸ் பார்ட்டிகல்ஸ் போய் உள்ளுக்குள்ளே ட்ராப் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது அக்யூலேஷன் சொல்லுவோம். ஓகே, அடுத்த மெக்கானிசம் ஆஃப் அப்சார்ப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டிசார்ப்ஷன் என்னன்னு பார்த்துலாம். இப்போ நம்ம அப்சார்ப்ஷன் என்ன பார்த்தோம், அப்சார்ப்ஷன் பார்த்தோம், ரெண்டும் பார்த்துட்டோம். இப்போ டிசார்ப்ஷன்னா அதோட ஆப்போசிட் தான், அதோட அப்படியே வந்துட்டு ரிவர்ஸ் ரியாக்ஷன் தான் வந்துட்டு டிசார்ப்ஷன். ஸோ டிசார்ப்ஷன் இஸ் த ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் வந்துட்டு அது மேலே ஒட்டுச்சுன்னு சொன்னால் அது அப்சார்ப்ஷன் சொல்லுவோம். வேறஸ் அது ஒட்டி இருக்க அந்த ஸ்டிக் ஆகியிருக்க பார்ட்டிகல்ஸ் வந்து ரிமூவ் ஆச்சுன்னு சொன்னால் அதை டிசார்ப்ஷன் சொல்லுவோம். ஸோ அதை பாருங்கள், in which absorbed molecules leave the surface of the adsorbent. அது வந்து அந்த ஸ்டிக் ஆகியிருக்க நம்மளோட மாலிகுல்ஸ் வந்துட்டு அப்சார்பென்ட்டை விட்டு லீவ் ஆச்சுன்னு போச்சுன்னு சொன்னால் அதை நம்ம டிசார்ப்ஷன் சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. அமோனியா டிசார்பிங் ஃப்ரம் ஆக்டிவேட்டட் சார்கோல். ஸோ நம்ம சொன்னோம் நம்மளுடைய ஆக்டிவேட்டட் சார்கோலில் அமோனியா கேஸ் வந்து நல்லா ஈஸியாக அப்சார்ப் ஆகிடும் அப்படின்னு சொன்னோமா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம டெம்பரேச்சர் கொடுக்கும்பொழுது அதை ஹீட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, நம்ம ஹீட் பண்ணும்பொழுது அது உள்ள அது மேலே அப்சார்ப் ஆன அந்த அமோனியா கேஸ் வந்துட்டு மெல்ல வந்து வெளியே வந்துடும். ஸோ இங்கே தான் நமக்கு டிசார்ப்ஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் டிசார்பிங் ஃப்ரம் அ நிக்கல் கேட்டலிஸ்ட். ஸோ நிக்கல் கேட்டலிஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னேன் நிக்கல் பிளாட்டினம். ஸோ இந்த மெட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிக்கல் பிளாட்டினம் அயன் இது 3மே வந்துட்டு கேட்டலிஸ்ட் தான் வரும். ஸோ இந்த 3 கேட்டலிஸ்ட்டுமே யாரு கீழே நம்ம சொல்லுவோம்னா அப்சார்பென்ட் கீழே தான் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த அப்சார்பென்ட் மேலே
யார் வந்து ஸ்டிக் ஆகியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ். ஸோ இந்த ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் வந்து ஸ்டிக் ஆகிருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணும்போது டெம்பரேச்சர் கொடுக்கும்போது அந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து நம்மளுடைய நிக்கல் கேட்டலிஸ்ட் விட்டு வெளியே போயிடும். ஸோ இங்கே டிசாப்ஷன் நடந்திருக்கு. ஸோ டிசாப்ஷன்னா அதுதான், நம்மளுடைய ஸ்டிக் ஆகியிருக்க அந்த மாலிகுல்ஸ் வந்துட்டு லீவ் ஆகி போச்சுன்னா அது டிசாப்ஷன் சொல்லுவோம். மெக்கானிசம் ஆஃப் அட்சார்ப்ஷன். ஸோ இப்போ நம்ம அட்சார்ப்ஷன் என்ன நினச்சுன்னு சொல்லிட்டு இப்போ அதோட மெக்கானிசம் பற்றி பார்க்கலாம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, inside the adsorbate bent all the forces acting between the particles are mutually balanced. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த ஒரு சப்ஸ்டன்ஸை இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்டன்ஸை இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா, ஓகே இப்போ இந்த ரெட் கலரில் போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ். இது உள்ளுக்குள்ளே இருக்கிறதுல பல்க். ஓகேங்களா, உள்ளுக்குள்ளனா மீன்ஸ் அது உள்ளுக்குள்ளே இருக்க அந்த மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே வந்து இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பல்க் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பல்க் மாலிகுல்ஸ் இன்சைடு இருக்கு இல்லையா. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிறதால அதை நம்ம பல்க் மாலிகுல்ஸ் இன்னும், அவுட் சைடில் இருக்கிறதால அதை இந்த அவுட் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து சர்ஃபேஸ் மாலிகுல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ பார்த்தோம்னா இப்போ இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. பல்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுல்ஸை சுற்றிலும் இங்கே உள்ள மாலிகுல்ஸ் இருக்கா, ஒரு மாலிகுல்ஸை சுற்றிலும் பக்கத்தில் நெருக்கமாக எல்லா பக்கமும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாலிகுல் எடுத்துக்கோங்க, இந்த உள்ளுக்குள்ளே இருக்குது இந்த மாலிகுல் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மேலே ஒரு மாலிகுல், சைடில் ஒரு மாலிகுல், இங்கே ஒரு மாலிகுல், எல்லா பக்கமும். ஸோ இந்த மாலிகுல் நீங்கள் பார்க்கும்பொழுது எல்லா பக்கமும் நமக்கு சுற்றிலும் ஒரு நெய்பர் ஆட்டம்ஸ் நெய்பர் பார்ட்டிகல்ஸ் உள்ளுக்குள்ளே அது ஃபுல்லாக சரௌண்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் என்ன ஆகுனா அது உள்ள ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிடும். ஸோ அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னால எல்லா மாலிகுல்ஸும் ஒன்னோட ஒன்று இருக்கமா பக்கத்தில் அது ஒன்னோட ஒன்று பிளேஸ் ஆயிருக்கும். வேறஸ் நீங்கள் இங்கே சர்ஃபேஸில் இருக்க மாலிகுல்ஸை பாருங்கள். ஸோ இந்த மாலிகுல் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாலிகுல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே சைடில் மாலிகுல்ஸ் இருக்கா, அண்ட் இந்த பக்கம் இருக்கா, கீழே இருக்கா. வேறஸ் நீங்கள் இந்த பக்கம் பாருங்கள், இங்கே மேலெல்லாம் பார்த்தீங்க அதோட சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எந்த ஒரு மாலிகுலும் இல்லை. அதனால என்ன ஆகும்னா அது வந்து அந்த இடத்துல வந்து அன்பேலன்ஸ்டா இருக்கும். அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் இருக்கும், ஆர் எல்ஸ் ரெசிடுவல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா அதோட சர்ஃபேஸ், இந்த மாலிகுலோடைய சர்ஃபேஸ் பகுதியில் வந்துட்டு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் இருக்கலாம், அது ரெசிடுவல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா அது காத்துட்ருக்கும் யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாராச்சும் வந்தாங்கன்னா டக்குன்னு அது கூட ஸ்டிக் ஆகி அது வந்து கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாலிகுல் மட்டும் காத்துட்ருக்கும். வேற இந்த உள்ளுக்குள்ள இருக்க பல்க் மாலிகுல் பார்த்தீங்கன்னா அதை சுற்றிலும் நமக்கு எல்லா மாலிகுல்ஸும் நெய்பரிங் பார்ட்டிகல் பார்த்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன்லையும் அப் சைடில் இருக்கும், டவுன் சைடில் இருக்கும், லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ இந்த 4 சைடுமே வந்துட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல அது கேன்சல் ஆகிடும், அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்துட்டு கேன்சல் ஆகிடும். அதனால அது வந்து சுற்றிலும் பெருசாக இருக்காது. வேற இந்த அவுட் சைடில் இருக்கிறதுக்கு மட்டும் அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாருங்கள், டவுன் சைடில் இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்கும். நீங்கள் இப்போ இந்த நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும், ரைட் சைடில் இருக்கும். வேற இந்த அப் சைடில் மட்டும் இல்லவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இல்லவே இல்லை. மேலே இல்லாததுனால அது என்ன பண்ணும், அது வெயிட் பண்ணும், யாராச்சும் வராங்களா வந்தானே டக்குன்னு அந்த மாதிரி அப்சார்ப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணும். ஸோ அதனால தான் அதுதான் வந்துட்டு மெக்கானிசம் ஆஃப் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா inside the adsorbate all the forces acting are mutually balanced between the particles. ஸோ இதை பாருங்க, அந்த இன்சைடு உள்ளுக்குள்ளே இப்போ சொன்ன பல்க்குன்னு சொன்னல, ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோர்ஸஸும் மியூச்சுவலாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா எல்லா நெய்பரிங் ஆட்டம்ஸ் வந்து எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிடும் அந்த இடத்துல. வேற நம்ம சர்ஃபேஸில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு நாட் சரௌண்டட் பை த சேம் பார்ட்டிகல்ஸ் ஆன் ஆல் சைட். ஸோ இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், அங்கே வந்துட்டு எல்லா பார்ட்டிகல்ஸும் சுற்றிலும் சரௌண்ட் ஆகலை. ஸோ இதனால தான் வந்துட்டு அங்கே வந்து they possess unbalanced or residual forces of attraction. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபோர்ஸ் இருக்கிறதுனால அது காத்துட்ருக்கும். ஸோ உடனே யாராவது வரும்பொழுது அதை உடனே அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கும். இதுதான் மெக்கானிசம் ஆஃப் அட்சார்ப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா thermodynamics of absorption. So thermodynamics, during absorption there is always a decrease in the residual forces of the surface. That is, there is a decrease in the surface energy which appear as heat. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தான் சொன்னோம், நம்மளுடைய சர்ஃபேஸில் இருக்க மாலிகுல்ஸ் வந்துட்டு காத்துட்ருக்கோம், அது வந்து யாராவது வருவாங்களான்னு சொல்லிட்டு அது வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும். பட் உள்ளுக்குள்ள இருக்க அந்த பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆல்ரெடி ஃபுல்ஃபில்லாக இருக்கும். எல்லா பக்கமும் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதுனால அது ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இந்த சர்ஃபேஸில் இருக்க மாலிகூல்ஸ் மட்டும் தான் வெயிட் பண்ணும். பார்ட்டிகல்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் யாராச்சும் வருவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஹைட்ரஜன் கேஸ்க்கு நான் இந்த கலர் போட்டுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்ரஜன் கேஸ் வந்து மேலே ஸ்டிக் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் ஆகிடுச்சுன்னு சொன்னால் இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் ஆகிடுச்சுன்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் அந்த ரெசிடுவல் ஃபோர்ஸ் வந்து முன்னாடி என்ன சொன்னோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டேட்டில் வந்துட்டு அந்த ரெசிடுவல் ஃபோர்ஸ் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு இது காத்துட்ருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்பேலன்ஸ்டாக இருக்கும் ரெசிடுவல் ஃபோர்ஸ். இப்போ நமக்கு என்ன ஆகும்னா இது வந்து ஒட்டி இருக்கிறதால இது இங்கே வந்துட்டு அந்த ரெசிடுவல் ஃபோர்ஸ் ஆஃப் தி சர்ஃபேஸ் அது வந்து கம்மியாகும். ரெசிடுவல் ஃபோர்ஸ் வந்து கம்மியாகும். விச் மீன்ஸ் சர்ஃபேஸ் எனர்ஜி. ஸோ சர்ஃபேஸ் எனர்ஜி வந்து கம்மியாகும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் சர்ஃபேஸ் டென்ஷன் பற்றி சொல்லியிருந்தோமா. சர்ஃபேஸ் டென்ஷன் வச்சு ஒரு ஃபெனோமெனா படிச்சிருந்தோம். ஸோ இதே தான் நம்ம சொன்னோம். ஒரு கப்பில் வந்துட்டு வாட்டர் எடுத்திருப்போம். ஸோ அதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க வாட்டர் மாலிகூல் சுற்றிலும் வாட்டர்ஸ் இருக்கிறதால அங்கே வந்து அந்த டென்ஷன் கம்மியாக இருக்கும். வேறேஸ் அந்த சர்ஃபேஸில் இருக்க வாட்டர் மாலிகூல்ஸ்க்கு சர்ஃபேஸ் டென்ஷன் அதிகமாக இருக்கும். சர்ஃபேஸ் டென்ஷன் பார்த்தீங்கன்னா அங்கே அதிகமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பேசியிருந்தோம். சர்ஃபேஸில் இருக்கிறதுக்கு மட்டும் இங்கே இருக்கிறதுக்கு வந்துட்டு அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். டென்ஷன்றது என்னது, உள்ளுக்குள்ளே இழுக்குது இல்லையா, அந்த இழுக்கிற ஒரு தன்மை தான் வந்துட்டு நம்ம டென்ஷன் சொல்லுவோம். சர்ஃபேஸில் இருக்கிறதுக்கு இழுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்க மாலிகூல்ஸ் வந்துட்டு அது இழுக்கும். ஏன்னா மேலே வந்துட்டு யாரும் சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை, ஒன்லி கீழே மட்டும் தான் ஆள் இருக்காங்க. அதனால கீழே இருக்கவங்க பிடிச்சி இழுப்பாங்க மேலே இருக்கவங்கள. ஸோ பிடிச்சி இழுக்கும் போது அது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதனால தான் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து ஸ்பெரிக்கலாக இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே தான் இங்கேயுமே. இப்போ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்ஃபேஸில் இருக்க மாலிகூல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை. அதனால கீழே இருக்கவங்க பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுவாங்க. இங்கே கீழே உள்ளுக்குள்ளே இருக்கும் அங்கே மட்டும் தான் எனர்ஜி வரும். ஸோ மேற்பரப்பில் வந்து நமக்கு எனர்ஜி இருக்காது. ஸோ இப்போ சடனாக வந்து நம்ம ஏதோ ஒரு கேஸை பாஸ் பண்ணும்பொழுது அது உடனே அதை பிடிச்சி வச்சுக்கிறோம். ஸோ பிடிச்சி வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும், அங்கே இருக்க சர்ஃபேஸ் எனர்ஜி வந்து கம்மியாகும். விச் மீன்ஸ் அந்த சர்ஃபேஸ் எனர்ஜி என்னன்னு சொல்கிறாங்க, ஹீட் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீட் எனர்ஜினா அதாவது ஹீட் வெளியே போகும். இங்கே மாலிகூல்ஸ் வந்துட்டு அப்சார்ப் ஆகிட்டு ஸோ ஹீட் எனர்ஜி வெளியே போகும். ஸோ ஹீட் எனர்ஜி வெளியே போயிடுச்சுன்னு சொன்னால் அங்கே என்ன நடக்குது, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ எதை சொல்லியிருப்பாங்க. ஸோ தெர்மோடைனமிக் ஆஃப் அப்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், ஹீட் எனர்ஜி வெளியே போகுது. ஸோ thus heat is released during the absorption. So the heat of absorption is negative. ஸோ ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நெகட்டிவ். யாருக்கு, அப்சார்ப்ஷனுக்கு. Therefore absorption is always exothermic process. With absorption the degree of randomness of the particles decreases as the absorbed particles are bound to the surface, that is its freedom is restricted, hence entropy decreases. So இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சொல்லிட்டோம் நம்மளுடைய என்தால்பி. இது பார்த்தீங்கன்னா டெல்டா ஹெச்ன்றது சேஞ்ச் இன் என்தால்பி வந்து 0 விட கம்மியாக லெஸ் தென் 0 இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இப்போ என்ட்ரோபி பற்றி சொல்கிறாங்க. ஸோ என்ட்ரோபி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இருக்க சர்ஃபேஸ் மாலிகூல்ஸை பாருங்கள். ஸோ இனிஷியலி அப்படி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இனிஷியலி ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் ஆல்சோ யாராவது வராங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போது அது வந்து உள்ளுக்குள்ளே இப்போ வந்து இந்த இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிக் ஆயிடுச்சு. இது வந்து இனிஷியல் வச்சுக்கோங்களேன். இது இனிஷியல் ஸ்டேஜ். இது வந்து ஸ்டிக் ஆயிடுச்சு. இது ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இனிஷியலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த மூமெண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும் இந்த மாலிகூல்ஸ்க்கு. வேறஸ் இப்போ வந்துட்டு நம்ம இங்கே வந்து ஸ்டிக் ஆயிடுச்சு. ஸ்டிக் ஆனதால் இப்போனா அது வந்து ஃப்ரீயாக ரேண்டமாக மூவ் ஆக முடியாது. அது ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகிடும். ஸோ அது ஒரு ஃபிக்ஸ்டு பிளேஸில் இருக்கும். ஸோ என்ட்ரோபினாலே அது தானே, அது ஃப்ரீயாக மூவ் ஆச்சுன்னு சொன்னால் அது நம்ம என்ட்ரோபி இன்க்ரீசஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீயாக மூவ் ஆக தடுத்துரும். அதனால நம்மளுடைய என்ட்ரோபி வந்து இங்கே குறையும். ஸோ என்ட்ரோபி டிக்ரீசஸ் இன் அப்சார்ப்ஷன். ஸோ இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எனர்ஜி பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃப்ரீ எனர்ஜி பார்த்தீங்கன்னா நம்ம தெர்மோடைனமிக்ஸில் பார்த்துருக்கோம். நம்மளுடைய தெர்மோடைனமிக்ஸில் வந்துட்டு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனில் ஜெப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்துட்டு நெகட்டிவ்ல தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம ரியாக்ஷன் நடக்கணும்னா அந்த டெல்டா ஜி வேல்யூ வந்துட்டு நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னு சொன்னால் ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த எனர்ஜி கொடுத்து அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுதான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். அது தானாகவே நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னோம். அது நெகட்டிவ்ல தான் இருக்கணும். வேற பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து நாங்கள் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதுக்கு தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம். நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னு சொன்னால் அது அவ்வளோ எனர்ஜி அதுக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி அதை வந்து அந்த ரியாக்ஷனை தானாகவே நடத்தி முடிச்சிடும். ஸோ ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஆல்வேஸ் நெகட்டிவாக தான் இருக்கும்னு நம்ம சொன்னோம். ஸோ அதே தான் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெல்டா ஜி வேல்யூ வந்து it is also less than 0 for absorption.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அட்சார்ப்ஷன் சொல்லிட்டோம். H and S பார்த்தீங்கன்னா less than 0 சொல்லிட்டோம். So if initially at constant temperature and pressure, delta H is significantly negative, then the combination of these two factor make delta G also negative. So இங்கே delta Gயுமே நெகட்டிவாக தான் இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காம்பினேஷன் வச்சு இது யூஸ்வலாக ஃபார்முலாவா, இதுதான் நம்மளுடைய தெர்மோடைனமிக்ஸில் நம்ம டெல்டா ஜியோட ஃபார்முலா. டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டு காம்பினேஷனால டெல்டா ஜி வேல்யூமே நமக்கு நெகட்டிவ் ஆகிடும். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா as absorption proceeds, delta H becomes less and less negative such that after some time delta H becomes equal to T delta S and delta G becomes 0. At this point equilibrium is attained. Okay, இப்போ ஃபைனலாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் thermodynamics of adsorption அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய delta G வந்துட்டு becomes 0 அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ becomes 0ன்னு இருக்கும். அண்ட் delta H பார்த்தீங்கன்னா it is less than 0, delta S பார்த்தீங்கன்னா less than 0, அவ்வளோதான். இதுதான் thermodynamics of adsorption. இந்த மூணு கண்டிஷனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் enthalpy of adsorption. ஸோ enthalpy of adsorption பார்த்தீங்கன்னா amount of heat released when 1 mole of an adsorbate gets absorbed on a particular adsorbent at adsorption equilibrium. ஸோ இப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா 1 mole of ஒரு மோல் இருக்க கொண்ட ஒரு அட்சார்பேட் மாலிகுல் வந்துட்டு நம்மளுடைய அட்சார்பேட் மேலே வந்து அட்சார்ப் ஆகுது இல்லையா. ஸோ அட்சார்ப் ஆகிறதுக்கு நமக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து வெளியே போகுது. அந்த வந்து யூஸ்வலாக என்ன ஆகும், நம்மளுடைய சர்ஃபேஸ் வந்து மாலிகுல்ஸ் வந்து மேலே வந்து ஸ்டிக் ஆகும்பொழுது எனர்ஜி வெளியே போயிட்டு தான் அது வந்து உள்ள ஸ்டிக் ஆகும். ஸோ அந்த எனர்ஜி எவ்வளோ வெளியே போகுதோ, எவ்வளோ ஹீட் எனர்ஜி வெளியே போகுதோ அதுதான் நம்ம enthalpy of adsorption சொல்லுவோம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் போத் அட்சார்பேட் அண்ட் அட்சார்பேட். ஸோ இந்த பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த enthalpy of adsorption depends on both adsorbent and adsorbate. ஸோ அதை பொறுத்து அந்த enthalpy of adsorption வந்து வேரி ஆகும். டைப்ஸ் ஆஃப் adsorption. ஸோ டைப்ஸ் ஆஃப் adsorption பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது, Physisorption and chemisorption. ஸோ Physisorption அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேசிக் டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா Physisorptionல வந்துட்டு இஸ் த absorption in which adsorbate molecules are held on the surface. நம்ம அட்சார்பேட் மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணோம், நம்மளுடைய அட்சார்பென்ட் மேலே வந்து ஸ்டிக் ஆகுமா. ஸோ அது ஸ்டிக் ஆகிறது வந்துட்டு பை வீக் வாண்டர்வால் ஃபோர்ஸ். வீக் வாண்டர்வால் ஃபோர்ஸோட வந்து அது ஸ்டிக் ஆச்சுன்னு சொன்னால் அது நம்ம Physisorption அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேறாஸ் அது வந்து இப்போ அந்த அதே அட்சார்பென்ட் வந்துட்டு அது அட்சார்பென்ட் மேலே அட்சார்பேட் வந்துட்டு நமக்கு ஸ்டிக் ஆகுறது வந்துட்டு யூஸிங் ஸ்ட்ராங் கெமிக்கல் பாண்ட்ஸ். ஸோ ஸ்ட்ராங் கெமிக்கல் பாண்டோட அது வந்து ஸ்டிக் ஆச்சுன்னு சொன்னால் அதை நம்ம Chemisorption சொல்லுவோம். அவ்வளோதான். ஸோ இதோட பேசிக் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா Physisorptionல அங்கே வந்துட்டு வீக் வாண்டர்வால் ஃபோர்ஸோட வந்து ஸ்டிக் ஆயிருக்கும், Chemisorptionல ஸ்ட்ராங் கெமிக்கல் பாண்டோட ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் டெஃபினேஷன். இதோட டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ Chemisorption Physisorption தெரிஞ்சிச்சு இல்லையா. ஸோ Physisorptionனா வீக் வாண்டர்வால் ஃபோர்ஸ் இருக்கும் அண்ட் Chemisorptionனா ஸ்ட்ராங் கெமிக்கல் பாண்டில் அது ஸ்டிக் ஆகியிருக்கும். இதோடைய டிஃப்ரென்சஸ். ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே என்னென்னு பாருங்கள், physical adsorption also called as Physisorption. ஸோ chemical adsorption பார்த்தீங்கன்னா it is also called as Chemisorption. The forces operating in this case are வீக் வாண்டர்வால் ஃபோர்ஸ். இப்போ நம்ம சொல்லிட்டோம் அதை வீக் வாண்டர்வால் ஃபோர்ஸ் தான் வந்துட்டு அதில் ஆக்ட் ஆகி அங்கே அது ஒட்டுது இல்லையா. அந்த நம்மளுடைய அட்சார்பென்ட்டும் இது அட்சார்பென்ட் இது மேலே ஒட்டுற அட்சார்பேட் இது வந்து இங்கே ஒட்டுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்துட்டு அந்த வாண்டர்வால் ஃபோர்ஸஸ் மூலிமா அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னால அது ஒட்டி இருக்குன்னு சொன்னால் அதை Physisorption சொல்லுவோம். இதே ஒரு கெமிக்கல் ஃபோர்ஸ் அந்த கோவலண்ட் ஆர் அயானிக் பாண்ட் மூலிமா அது வந்து ஒட்டி இருக்கு ஸ்டிக் ஆகிருக்குன்னு சொன்னால் அது நம்ம Chemisorption சொல்லுவோம். நெக்ஸ்ட் த ஹீட் ஆஃப் அட்சார்ப்ஷன் இஸ் லோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹீட் ஆஃப் அட்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வேற இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 40 kJ எனர்ஜி தான் வந்துட்டு அங்கே ரிலீஸ் ஆகும். ஹீட் ஆஃப் அட்சார்ப்ஷன் இப்போ தான் நம்ம படித்தோம். அது வந்து எவ்வளோ ஹீட் வந்துட்டு அங்கே வெளியே வரும். நமக்கு மாலிகுல்ஸ் வந்து ஒட்டுது இல்லையா. ஸோ இந்த மாலிகுல்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஸ்டிக் ஆக வரும்பொழுது எவ்வளோ எனர்ஜி வந்துட்டு வெளியே வரும்னு சொன்னோமா. ஸோ அது வந்துட்டு இங்கே கம்மியாக தான் வெளியே வரும். வேறாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 400 kJ per mole அந்த அவ்வளோ ஹீட் எனர்ஜி வந்துட்டு வெளியே வந்தால் மட்டும்தான் நம்மளால இந்த Chemisorption ப்ராசஸ் நடக்கும். இந்த ப்ராசஸ் இஸ் அடுத்து இது பாருங்க, திஸ் ப்ராசஸ் இஸ் ரிவர்சிபிள். Physisorption பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள் சொல்கிறாங்க. ஏன் ரிவர்சிபிள் சொல்கிறாங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இது வந்து ஒட்டி இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் வந்து அந்த வீக் வாண்டர்வால் ஃபோர்ஸஸ் மூலியமாக தான் அது ஒன்னோட ஒன்று அட்ராக்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒன்று டெம்பரேச்சர் ஏற்றினாலோ ப்ரெஷர் ஏற்றினாலோ இந்த மாதிரி ஏதாவது நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து அந்த டீசார்ப்ஷன் நடந்துடும். ஸோ அதனால தான் இது ரிவர்சிபிள் சொல்கிறாங்க. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அமோனியா எடுத்திருக்கோம்,
அமோனியா கேஸை வந்து நம்ம இந்த மாதிரி சார்கோல் மேலே பாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து அந்த அமோனியா கேஸ் சார்கோல் மேலே ஸ்டிக் ஆகிரும். நம்ம மறுபடியும் டெம்பரேச்சர் ஏற்றும் போது அந்த சார்கோல்லேருந்து அந்த அமோனியா மாலிகூல்ஸும் சார்கோல் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ இதுதான் வந்து ரிவர்சிபிள் சொல்லிட்டாங்க. ஸோ டிசார்ப்ஷன் கேன் அக்கர் பை இன்க்ரீசிங் த temperature or decreasing the temperature, decreasing pressure. So அந்த temperature increase பண்ணாலும் அந்த pressure decrease பண்ணாலும் அந்த desorption ஆயிடும் சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா irreversible. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. physisorption வந்துட்டு reversible, chemisorption வந்து irreversible. ஏன் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஒன்னோட ஒன்று பாண்டாக இருக்கிறதுனால இங்கே வந்துட்டு நமக்கு அவ்வளோ சீக்கிரம் அதை பிரித்து எடுக்க முடியாது. எஃபர்ட்ஸ் டு ஃப்ரீ த அப்சார்ப்டு கேஸ் கிவ்ஸ் டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ். நம்ம பிரித்து எடுக்கணும்னு நினச்சாலும் அதை வந்து வேற ஒரு காம்பவுண்டாக கொடுத்துரும். நமக்கு இனிஷியலி நமக்கு இருந்த அதே காம்பவுண்ட்ஸை நமக்கு கொடுக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் டஸ் நாட் ரெக்வயர் எனி ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ இந்த physisorption நடக்கிறதுக்கு நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜின்றது இது நம்ம கொடுக்க தேவையில்லை. வேற இங்கே பார்த்தீங்கன்னா chemisorption நடக்கணும்னா இங்கே நம்ம இட் ரெக்வயர்ஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ இது வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி இங்கே தேவை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் பிளேஸ் அட் த லோயர் டெம்பரேச்சர் அண்ட் டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் த டெம்பரேச்சர். இந்த 5th பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 5th பாயிண்ட் பாருங்க, இது இம்பார்ட்டன்ட். இட் டேக்ஸ் பிளேஸ் அட் த lower temperature and decrease with the increase in the temperature. And இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா this type of adsorption first decreases with increase in temperature. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா this type of adsorption first increases with increase in temperature. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா it is not specific in nature. இது வந்துட்டு ஸ்பெசிஃபிக், இந்த physisorption பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இது ஃபார்ம் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. which means பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கேஸ் வந்து நம்மளுடைய சப்ஸ்டன்ஸ் மேலே கேஸ் அப்சர்ப் ஆகுதா. இப்போ நான் வந்து அமோனியா கேஸ் பாஸ் பண்ணுறேன், H2 கேஸ் பாஸ் பண்ணுறேன் அண்ட் ஆக்சிஜன் கேஸ் பாஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி அப்சார்பேட் வந்து நான் பாஸ் பண்ணிகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன ஆகும்னா எல்லாம் மிக்ஸ்டாக வந்துட்டு போய் மேலே 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 உட்காந்துக்கும். எல்லாம் வந்து தனித்தனியாக ஃபார்ம் பண்ணாது. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நேச்சரை இது கொடுக்காது. வேற கெமிசாப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கெமிசாப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம அப்சார்ப் ஆகிற கேஸ் வந்து ஒரு தனித்தனியாக ஒரு லேயர் மாதிரி இங்கே இது ஃபுல்லாக வந்து அமோனியா கேஸ் வந்து உள்ளே உட்காந்துருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா H2 கேஸ் வந்து உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கும். அதுக்கு மேலே O2 கேஸ். இந்த மாதிரி ஒரு தண்டு லேயராக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து அதை ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா chemisoption பார்த்தீங்கன்னா it is highly specific in nature, occurs only by the possibility of formation of chemical bond. ஏன்னா இங்கே ஒன்லி கெமிக்கல் பாண்ட் ஃபார்மேஷனால தான் நடக்குது. அதனால அந்த கெமிக்கல் பாண்ட் ஃபார்மேஷனால அது ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேஸஸ் மட்டும்தான் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 7th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா it increases with increase in surface area of the adsorbent. ஸோ இங்கே வந்து surface area இன்க்ரீஸ் ஆகும். இங்கேயுமே வந்துட்டு it also increases with increase in surface area of the adsorbent. இங்கே ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு surface area இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த 8th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட். இட் ஃபார்ம்ஸ் மல்டி லேயர் அண்ட் கெமிசாப்ஷன் பார்த்தீங்கன்னா இட் ஃபார்ம்ஸ் யூனிமாலிகுலர் லேயர் ஆர் மோனோ லேயர். ஸோ இது முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் MCQs பார்த்துக்கலாம். டியூரிங் அப்சார்ப்ஷன் surface energy decreases. This decrease in energy appears as. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் கொஞ்சம் எனர்ஜி சர்ஃபேஸ் எனர்ஜி டிக்ரீஸ் சொல்லுவோம். ஸோ சர்ஃபேஸ் எனர்ஜின்னு சொல்லிட்டு இங்கே எதை மீன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாலிகுல்ஸ் வந்துட்டு நம்ம சர்ஃபேஸ் மேலே வந்து ஸ்டிக் ஆகும்பொழுது ஹீட் எனர்ஜி வெளியே போகும். ஸோ இது நம்ம அதனால தான் நம்ம அப்சார்ப்ஷன் வந்துட்டு இட் இஸ் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் சொன்னோமா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் அப்சார்ப்ஷன் த சைன் ஆஃப் டெல்டா H அண்ட் டெல்டா S ரெஸ்பெக்டிவ்லி ஆர். ஸோ இது வந்துட்டு நம்ம தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷனில் பார்த்துருந்தோம். டெல்டா Hம் டெல்டா Sம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சொன்னோம் டெல்டா G வந்துட்டு பிகம்ஸ் 0னும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெல்டா Hம் டெல்டா S ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கிறதுனால அது வந்து இது வந்து 0 ஆயிரும்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு ரைட் ஆன்சர். போத் டெல்டா H அண்ட் டெல்டா S வந்து நெகட்டிவ். Third question, which combination correctly represent physisorption? ஸோ இங்கே பாருங்க the ப்ராப்பர்ட்டி மாதிரி கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு ஸ்ட்ராங் கெமிக்கல் பாண்ட். physisorptionல ஸ்ட்ராங் கெமிக்கல் பாண்ட் இருக்காது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் தப்பு. ஸோ செகண்ட் பாருங்க van der Waals forces இது கரெக்ட். நெக்ஸ்ட் ரிவர்சிபிள் இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோ ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன். ஸோ இந்த பாயிண்ட்டும் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு ரைட் ஆன்சர். Which of the following is most likely an example of chemisorption? ஸோ கெமிசாப்ஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ மாதிரி சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு கேட்டுடலாம். அதுக்கு வந்து physisorption எப்படி ஆபிச்சுக்கணும், கெமிசாப்ஷன் எப்படி வந்து அந்த ஐடென்டிஃபை பண்ணுன்றதுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூ மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் மாலிகுல் கொடுத்து, ஸோ கேஸ் மாலிகுல் ப்ளஸ் கேட்டலிஸ்ட்
ஸோ அந்த கேட்டலிஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கலாம்னா அயன், நிக்கல், பிளாட்டினம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் இதுன்னு சொன்னால் இது வந்துட்டு கெமிசார்ப்ஷன். ஒரு கேஸ் மாலிகுல் கொடுத்துட்டு எனி கேட்டலிஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் இது கம்பல்சரி கெமிசார்ப்ஷனோட எக்ஸாம்பிளாக தான் இருக்கும். வேறாஸ் ஃபிசிசார்ப்ஷன் அப்படின்னு சொன்னால் இது நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எனி கேஸ் மாலிகுல்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ கேஸ் மாலிகுல்ஸாக இருக்கலாம், இல்லை வாட்டர் வேப்பராக இருக்கலாம். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சார்கோல் ஆர் சிலிக்கா ஜெல். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் ஸோ நீங்கள் அதை வச்சு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த கேஸ் மாலிகுல்ன்றது யார் நமக்கு? இதுதான் அட்சார்பேட். இந்த கேட்டலிஸ்ட்ன்றது அட்சார்பென்ட். இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் ஆர் வாட்டர் வேப்பர் சொன்னோமா ஃபிசிசார்ப்ஷனில், இது வந்து நம்முடைய அட்சார்பேட். இந்த சார்கோல் ஆர் சிலிக்கா ஜெல் வந்து அட்சார்பென்ட். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே வந்து கெமிசார்ப்ஷனுக்கான எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ கெமிசார்ப்ஷனில் வந்துட்டு கேஸ் மாலிகுல் ப்ளஸ் இந்த கேட்டலிஸ்ட் இருக்கணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாருங்கள், அட்சார்ப்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆன் நிக்கல் கேட்டலிஸ்ட். ஸோ இப்போ தான் சொன்னோம் அயன், நிக்கல், பிளாட்டினம்னு சொன்னால் நம்ம கெமிசார்ப்ஷன் ஈஸியாக போட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒரு அசர்ஷன் ரீசனிங். ஸோ அசர்ஷன் பாருங்க, அட்சார்ப்ஷன் இஸ் ஆல்வேஸ் எக்ஸோதெர்மிக். ஸோ இந்த பாயிண்ட் கரெக்ட் தான். ஏன்னா வந்து நம்ம அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மேலே ஸ்டிக் ஆகும்பொழுது ஹீட் எனர்ஜி வெளியே போகும். ஸோ சர்ஃபேஸ் எனர்ஜி குறையும்னு சொல்லுமா. ஸோ ஆப்ஷன் அந்த அசர்ஷன் கரெக்ட். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா டியூரிங் அட்சார்ப்ஷன் சர்ஃபேஸ் எனர்ஜி ஆஃப் த அட்சார்பென்ட் டிக்ரீசஸ். ஸோ இங்கேயே சொல்லிட்டாங்க. ரீசனுமே நமக்கு கரெக்ட் தான். நம்மளுக்கு சர்ஃபேஸ் எனர்ஜி குறையும். ஸோ இது ரெண்டுமே கரெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ ஏ தான் இதுக்கான ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலாம்? இந்த கெமிசார்ப்ஷன் அண்ட் ஃபிசிசார்ப்ஷனோட கண்டினியூட்டி பார்த்துட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அட்சார்ப்ஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.